கேப்டன் வந்து 100-150 படம் பண்ணியிருக்கிறாரு. எந்த படத்துல வந்து ஜாதி அவர் சொல்லாம இருக்க? எந்த படத்துல? எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை வந்து நாசுக்கா சொல்லியிருப்பாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 14 வருஷமா கத்திருக்காரு மேடைக்கு மேடை. என்ன கத்துறாரு? இயற்கைக்காக கத்துறாரு, மக்களுக்காக கத்துறாரு, நீருக்காக கத்துறாரு, நிலத்துக்காக கத்துறாரு, மண்ணுக்காக கத்துறாரு, மரத்துக்காக கத்துறாரு, மலைக்காக கத்துறாரு. எப்படி விடுறதா? ஒரு என்னன்னு சொல்றீங்கன்னா, ஒருத்தனோட வளர்ச்சி ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நான் சாதாரண ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக இருக்கேன். நான் ஒரு விஷயத்தை பேசிட்டேனாக்கா என்ன 4 பேர் கட்டம் கட்டி பேச மாட்டாங்க. அது தூக்கணுங்கிறாங்க, இதை எடிட் பண்ண, அதை காலி பண்ணுங்கிறாங்க. நாலு வருஷம் நான் சைக்கிள் மிதிக்கும் போதெல்லாம் இந்த பாட்டை பாடி பாடி காட்டி ஓகே பண்ணேன்னா படம் கன்ஃபார்ம் ஆகி ஹீரோ அது ஒரு கதை. ஏன்னா அதெல்லாம் சொன்னாக்கா அவங்கள வந்து நம்ம தப்பா சொல்ற மாதிரி இருக்கும். சரி சரி. முரளி சாருக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பையன் வந்து நான் என்னோட நட்போட இருக்கேன். அப்போ முரளி சார்ட்ட இந்த கதையை கொண்டு சேர்த்து யாருன்னு யாருக்கும் தெரியாது. இதே படத்தோட கதையை யார் சேர்த்தானே யாருக்கும் தெரியாது. அவர் பிளேட்ல வந்தாரு, ஒரு லைன் சொல்ல சொன்னாரு, கதை ஓகே ஆச்சு உடனே. இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்றது. அப்போ மிகைப்படுத்தி சொன்னா 4 வருஷமா அவர் அலைய வேண்டிய அவசியம் கிட்ட இல்ல. அவரோட மகன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு? இன்னமும் இருக்காரு. இப்போ 2 கதை கொண்டு கொடுத்தேன். நான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா புது டேரக்டர் அப்படின்னு பண்றது. இப்போ 2 படம் பண்ணிட்டு இருக்கேன், பாப்பனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகேண்ணே ஓகேண்ணா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவும் போயிட்டு அலைஞ்சிருக்கேன், ஒவ்வொரு டைரக்டர் அலைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு கதை, 2 கதை, 3 கதை அப்படி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் தங்கம், அதுதான் வைரம், அதுதான் பவுனு அப்படின்னு நினச்சிட்டு எடுப்பாங்க. அது வந்து மாறுபட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதைன்னும் போது இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு தோணுது. சாதி ரீதியான கதைகள் நிறைய வருது. இதனால் நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில டைரக்டர் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதி ரீதியாக மட்டும் தான் கதை எடுப்பாங்களோ இந்த டைரக்டர் ஒரு முத்திரை குத்தப்பட்டவங்களா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் சினிமா துறையில் இத்தனை வருஷம் இருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜாதியை ஒழிக்க யாராலும் முடியாதுங்க. சரி. ஜாதியை ஒழிக்க யாராலும் முடியாது. அதுக்காக சினிமான்றதை கையால் எடுத்திருக்கிறது சரியா? அதுதான் சொல்ல வரேன். அது சினிமாவில் வந்து சினிமாவில் கதை சொல்லி சினிமாவில் படம் ஹிட் பண்ணி சினிமாவில் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னா முடியவே முடியாது. ஏன்னா ஜாதி மல்லின்னு ஒரு படம் வந்து டைட்டிலே பதிவு பண்ணார் பாலிசன் சார். அதை ஜாவை வந்து இன்ட்டு போட்டு தான் படத்தை யூஸ் பண்ணாங்க சென்சாரில். அன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஏழை ஜாதின்னு நம்ம இவரை எடுத்தாரு, விஜயண்ணன் நடிச்சாரு, லியா சார் டைரக்ட் பண்ணாரு. அந்த ஏழை ஜாதினே வரக்கூடாது, ஏழை எடுக்கணும்னாங்க. அதில் அண்ணன் சப்போர்ட் அதிகமாக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஏங்க சிவப்பு மல்லின்னு ஒரு படங்க, அது வந்து கம்யூனிஸ்ட் சேர்ந்தது, அதாவது ஒரு போராளியோட கதை அப்படின்னாங்க. ஆனால் உள்ளே பண்ணிங்கன்னா ஒரு ஜாதி இருக்கும். அது மாதிரி தண்ணீர் அப்பயே தெருவிலே சொல்றாங்க, இது மேலே தெரு, இது கீழே தெரும்பாங்க. மேலே தெருனாக்கா பெரு உயர்ந்தவன் தான் இருப்பான், கீழே தெருனா தாழ்ந்தவன் தான் இருப்பான். இது அங்கேயே சொல்லிட்டாங்களா கதையை. இப்போ நிறைய சிறு கதைகள் நான்லாம் கதை எழுதி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த விஷயத்துல, இந்த ஜாதியை பற்றி கதை. அப்போ அதால நம்மளோட கனவுகளை, நம்மளோட நினைவுகளை, நம்ம கற்பனையை வந்து வெளிப்படுத்தலாமே தவிர அதால ஜாதியை ஒழிக்க முடியாது. 2 படம் 3 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் தான் ஜாதி வெளியே. ஒழிக்க முடியல, ஏன் கொண்டு வரணும் சினிமாக்குள்ளேயே? அதுக்கு மனிதர்கள் பார்க்கணுங்க, மனிதர்கள் திருந்தணும். மனிதன் இப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன், இன்னும் ரொம்ப ஓப்பனாக சொன்னாக்க என்னோட ஃப்ரெண்டு மேத்யூன்னு ஒரு நண்பர் சென்னையில் வந்து இன்னைக்கு தொழிலதிபர் இருக்கார். என் வீட்டிலலாம் இருந்து ஆரம்ப காலத்தில் அண்ணன் தம்பியாக பழகணும். அவர் வந்து சமீபத்தில் எங்கள் கிராமத்தில் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாருங்க. அந்த கிராமத்தில் வந்து 10 லட்ச ரூபான்னா பெரிய விஷயம். ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரோடு ஃபுல்லாக அந்த சிவப்பு கம்பளம், ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கும்போது ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு புடவை, ஒரு இப்படி கொண்டு வச்சார். அதே மாதிரி மற்ற நண்பர்களும் வச்சார். கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். பிரியாணி அங்கேயே சமைச்சாங்க, அங்கேயே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாங்க, அங்கேயே எல்லாம் நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லாம் நடந்துங்க. இந்த 200 பேர் 300 பேர் வந்தாங்க இல்லைங்களா, இந்த உயர் ஜாதி சொல்கிறாங்களே, ஒருத்த கூட சாப்பிடலைங்க. ஏன் அப்படி? அப்போ அங்கேயே தெரியுத ஜாதி. உன் வீட்டில் நான் ஜாதி, நீ கீழ் ஜாதி, இவர் மேத்யூன்றவர் கீழ் ஜாதி. அப்போ கிழக்கு தெரு, மேற்கு தெரு, வடக்கு தெருன்னு சொல்கிறாங்களா, இங்கே தெரிஞ்சிச்சு. எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக தெரியுங்களா. உங்கள் ஜாதி ஒழிப்பேன், நான் வந்து நல்லவன், அவன் வீட்டில் சாப்பிடுவேன், என் வீட்டில் சாப்பிடுவேன்னு சொல்கிற விஷயம் இருக்கீங்களா, இது அவங்க பார்த்து.
அவங்களாம் மாறணும். படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாலே 10 மேடையில் பேசினாலே 10 கதைகளை எழுதினாலே 10 பாடல்கள் எழுதினாலே வந்து ஜாதி ஒழியாது. அதாவது இது ஒழியறதுக்காக பண்றாங்களா இல்ல இன்னுமே கூட கிரியேட் பண்ண பிரச்சனை வருதுங்க. அதுக்காக கேட்க வரேன். இந்த மாதிரி படங்கள் வர வர இன்னும் இருக்கிறவன தூங்குறவன தட்டி எழுப்பின மாதிரி தான். ஒரு படத்தை அதான் அந்த இதுல வந்து சேர்லயே உட்கார மாட்டேன்னு சொன்னார்ல, சரி, அந்த படத்துல வடிவேலு மாமனிதன் சொல்ல வேணான்னு சொல்றேன். சரி, ஓகே. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுங்களா? எவ்வளவு போர்க்கொடி, எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிடிச்சி சண்டை போட்டுருந்தாங்க. நேற்று வரைக்கும் மாமன் மச்சான்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்கானுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வந்தா என்னடா இது இப்படி பண்ணிட்டான், என்னடா அப்படி பண்ணிட்டான்னு ஊனுக்குள்ளே பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை டிவிலலாம் யூடியூப்லலாம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மாமன் மச்சானா பழகினவன் அடிச்சுக்கிறான். ஆமா, இப்போ அந்த படத்தோட டைரக்டர் தானே இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுலயும் வந்து அது வந்திருக்கு. அது அதுக்காக சொல்றாங்களா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஆளான்னு கேட்குறாங்க. அது காரணம் என்ன? வந்தீங்க, நல்ல ஒரு படத்தை எடுத்தீங்க, நல்லா சம்பாதிங்க, 4 விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் படங்களா வரும். அது யாருடைய மனசையும் பாதிக்க போறதுல அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விருப்பப்படும். அப்புறம் வந்து குடும்ப பாங்கான படங்கள்லாம் வந்துச்சு. சூரியவம்சம், நாட்டாமை மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு. இப்ப ஜாதி ரீதியா படங்கள் வந்துச்சு. எது வரவேற்கக்கூடிய ஒண்ணு? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே அந்த படங்களை தானே மக்களை எதிர்பார்க்கறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை உண்டு பண்ணலையே. பட் இப்ப வர படங்கள் தானே பிரச்சனை உண்டு பண்ணுது, மனுஷங்களுக்குள்ளே பாகுபாடே உண்டு பண்ணுது. படங்கள்ன்றது எதுக்கு? அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது மூலமா ஒரு விஷயம் நமக்கு புரியணும். இப்படிப்பட்ட விஷயமா புரிய வைப்பாங்க இவங்கெல்லாம். அதுக்கு தான் சொல்றேன். வந்து நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த கதையை சொல்ல வேண்டியதானே. நீங்க வந்து அந்த ஜாதி வெறி, நான் வந்து ஜாதி ஒழிக்க போறேன், ஏற்றத்தாழ்வுல வந்து இப்போ சனாதானம் பேசுறேன், இதை பண்ண போறேன், அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே உங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டாங்களே ப்ரொடியூசரு. ஒரு படம் எடுத்து 2 படம் உட்காந்துட்ட பிறகு இதுதான் அப்படின்ட்டு இது ஜாதிங்கிறதோட அவங்க வந்து ப்ரொடியூசர் சொல்ல மாட்டாங்க, ஹீரோட்டு சொல்ல மாட்டாங்க. அங்க சீன் எடுக்கும் போது தான் இந்த விஷயம் வரும். அதுக்கப்புறம் டப்பிங்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல ஒருத்தர் அடிச்சுக்கிறான். அப்ப வந்து நடிகருக்கு இப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியாதோ? தெரியாது. இதுதான் அப்ப நான் முன்னாடி ஒரு படம் சொன்னீங்கல்ல, சேரன் படம். அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீரோ தான் கிளைமேக்ஸ் வேணான்னாரு. பெரிய ஹீரோங்க அந்த கிளைமேக்ஸ் வேணான்னாரு. டைரக்டர் அந்த சீன் தான் வேணும், நீ வந்து அவளோட பணத்து மேல உழுவுற, பணம் எரிஞ்சிட்டு இருக்கு, மீனா பணம் எரிஞ்சிட்டு இருக்கு, இவர் வந்து உழுவணும். இதுக்காக தான் 3 நாளா அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுது. ஒண்ணு திரும்ப பேரை சொல்லி அது ஒரு பிரச்சனை இருப்பது. சொல்லும் போது இல்ல சொல்ற இல்ல, அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து எவ்வளவு கலவரம் வந்தது. சேரன் வீட்டுல எத்தனை பேர் கல் அடிச்சாங்க எவனுக்கு தெரியும்? சேரன் சார் ஃபர்ஸ்ட் படம் அதுதான். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? முதல் படத்திலேயே வந்து அவங்க முன்னெடுத்து இதை வந்து இந்த விஷயத்த வந்து சொல்ல வராங்கனாக்கா அவங்க தைரியமாகவும் அவங்க சாதனையாளரும் நான் சொல்றேன். முதல் படத்து சாதாரண எடுத்து 2வது படத்தை பிரமாண்டம் அடுத்த படத்துல ஜாதி வந்து உள்ளத்தை வைக்கும் போது அப்போ இது வந்து ஒளிஞ்சு இருந்து உள்ள குத்தி விடுற வேலை. ஆமா, இப்ப சேரன் நான் பாராட்டுறேன்ல, அன்னைக்கு அவளுக்கான போராடினாரு, சாக போற அப்துல்லான்னாரு. 3 நாள் பஞ்சாயத்து 3 நாள் அவர் பண்ணி ஏதோ படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல சேரன் சார் படத்துக்கு, அந்த இடத்துல முதல் படத்திலேயே அவர் வந்து முத்திரை குத்திட்டாரு, நான் இந்த மாதிரி கேரக்டரு. மீனா ஒரு இது உயர்ந்தவங்க, இவரு தாழ்ந்தவங்க, ஒன்னா ஆக்கிட்டார்ல. இதனாலதான் அவருக்கு பிரச்சனை வந்தது. அன்னைக்கு ரவிக்குமார் சாரோ இல்ல மற்ற பெரிய பெரிய ஆளுங்களாம் தேனப் சாரோ இல்லைனாக்கா இன்னைக்கு அவர் டைரக்டரா இருக்க மாட்டாரு சேரன் சார். அந்த அளவுக்கு கொடூரத்தை வந்து மக்கள் கல்ல விட்டு அடிச்சாங்க, தியேட்டர்லாம் கல்ல விட்டு அடிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நாசுக்கா தான் சொன்னாரு, இத்தனைக்கு நீ இந்த ஜாதி அந்த சான்னு சொல்ல. அப்போ அவர் ஒரு நாசுக்கா வந்து ஜெயிச்சுட்டு 2வது படத்தை தேசிகன்னு ஒரு படம், அதுலயும் பயங்கரமான ஒரு பிரச்சனையை தான் கையில் எடுத்தாரு. படம் ஓடவே இல்லையே. இப்படிப்பட்டவங்க, இப்படி சூழ்நிலை வரவங்க ஏன் ஒரு நாட்டுப்பற்றுக்குரிய ஒரு படங்கள், தேசப்பற்று படங்கள், ஒரு சமுதாயத்துக்கு பற்று ஒரு படங்கள், இதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மனசுல திணிக்கலாமே. அது மூலமா ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன் உருவாக்கலாம் இல்லையா? அர்ஜுன் சார்னா தான் இந்த தேசப்பற்று இந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னாலும் இப்ப அவரோட அந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்து இல்ல, அவருக்கு வயசு, அதாவது அர்ஜுன் சாருக்கு இருக்கிற வரைக்கும் தரமான படம் கொடுத்தாருங்க. அவரு ஓப்பனா சொல்லுவாரு, என்னோட கதை இப்படிதான் இருக்கணும். நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அர்ஜுன் சாருக்கு, ரவிக்குமார் சார் டைரக்டர். அவரோட இது இப்படிதான், அதுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ கேப்டன் வந்து 100-150 படம் பண்ணியிருக்கிறாரு. எந்த படத்துல வந்து ஜாதி அவர் சொல்லாம இருக்க? எந்த படத்துல? எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பாரு.
அந்த விஷயத்தை வந்து நாசுக்கா சொல்லியிருப்பாரு. நீங்க கேப்டன் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 படம். இப்போ நேற்று கூட ஜி தமிழ்ல என்னோட இன்டர்வியூ போட்டு எல்லாரும் அழுதுகிட்டு ஒரு ஃபோன் நைட்லாம் ஃபோனு விடிய விடிய ஃபோனு நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா, கேப்டன் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட நடிச்சிருக்காரு, என்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு, என் பாட்டெல்லாம் கேட்டிருக்காரு, என்னோட கதையெல்லாம் கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த இதை வந்து இந்த ஜாதியை வந்து ஒழிக்கணுங்கன்னு அவங்க நினைக்கல. ஜாதியை வந்து அடக்கலாம். அது யாரால அடக்கணும்னா நண்பர்களால் அடக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்போட தலைவர், பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க, ஒன்றா வராங்க, ஒன்றா போகிறாங்க, ஒன்றா காரில் ஏறாங்க, போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. வீட்டுக்கு போனோன்னே கார்லேருந்து இறங்குவார், தலைவர் போய் உட்காந்துப்பார் சேரில். இவன் இருக்கான்ல, இவன் நின்றுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட சொல்கிற நீ, ஹோட்டலில் உட்காந்து ஒன்றா வரடி, காரில் ஒன்றா வரடி, வீட்டுக்குள்ளேயே ஒன்று சேர்க்க மாட்டேன், வீட்டிலேயே அவர் வந்து உட்கார வைக்க மாட்டேன். நம்ம வந்து கதையில் படத்தில் எடுக்கிறது இல்லையோ, நான் எழுதின கதையில் இப்போ நான் கூட சொன்னேன் இல்லைங்களா ஒரு கதை, அந்த கதையை சிறந்த கதைன்ட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து காரைக்குடிலேருந்து ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க. அது உண்மையா சார் அப்படின்னாங்க. உண்மைதான் அப்படின்னா. இல்லை சார், அது எங்களால் நம்ப முடியல. உண்மைதாம்மா, அதில் என்னம்மா நம்ப முடியல? இப்போ அக்கா தம்பிக்காரன் காலைல டீ வாங்க போவான் கடைக்கு, பன்னு இருக்கும், பண்ணு அப்படி பார்த்துட்டுப்பான். என்னடா அண்ணே பன்னு வேணுண்ணே, பன்னு தான் உக்காட்டா இருக்கடா. இந்த டைலாக் வச்சிருப்பான் அந்த கதையில, சிறுகதையில. அப்படியே பார்ப்பான், உக்காட்டா இருக்கா, அப்படியே வேணாம் டீ வேணா ஒன்று வேணான்ட்டு எல்லாம் தட்டி விட்டு ஓடி வந்துருவான். அப்போ ஓடி வந்து எதிரில் டாக்டர் ஒரு வாத்தியார் வருவார், குள்ள வாத்தியார்னு பேர். ஏன்டா அப்படின்ட்டு கதருவான், அழுவான், எடுத்துட்டு எப்படி பண்ணுவான். இல்லைங்க, அன்னைக்கு வந்து எங்கள் அக்கா நெல் அரைக்க போனதில்ல, நெல் அரைக்கும் போது அவர் வந்து சொன்னார், காசு கொடுக்கணா போ அப்படின்னாரு. ஏங்க காசு வாங்கிக்கணுது. சிறுகதையில் அவர் என்ன சொன்னார், சாயந்தரம் ஆத்தங்கரை பக்கவா, அப்போ வாங்கிக்கிறேன், மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவன் வந்து இதெல்லாம் யோசிச்சான். யோசிச்சு இங்கே வந்து டீ கடைக்கு வாங்கலாம், டீ கடைக்கு வந்தால் உக்காட்ட பண்ணு இருக்குங்கிறான். அதனால எனக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டு வந்துட்டேங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ சொல்லும்போது வாத்தியார் அப்படியே குள்ள வாத்தியார் தலையை தடை விட்டு, நீங்களாம் வந்துடா கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்கணும், உன் அப்பா அடிமையாக இருந்தான், உன் பாட்டை அடிமையாக இருந்தான், ஆனால் நான் உன்னை அடிமையாக ஆக்க மாட்டேன், உங்களை படித்து முன்னேற்றி நான் வழி காட்டுறேன், இதை மாத்துறேன் அப்படின்னு அவனை அழைச்சிட்டு போவார். இதுக்காக எனக்கு அமெரிக்கா இது அண்ணா பல்கலைக்கழகம் காரைக்குடிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த கேட்டாங்க. இதுதான் என்னால் முடியும். நான் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு இல்லை இது வந்து இப்படி அப்படி இவர் வந்து சேரில் போய் உட்காராரு, அவர் வந்து உட்கார மாட்டார், இல்லை அடிப்பார், எமோஷன் ஆனா அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்தி இருக்கிற பிரச்சனைகளை வந்து தூண்டி விடுற விஷயம் தானே தவிர நாசுக்கா நண்பனுக்கு நண்பன். நான் என்ன சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் வந்து ஜாதி பற்றி படம் எடுக்கிறீங்க, ஜாதி பற்றி ஸ்டேஜில் பேசுறீங்க, மைக் அடிச்சுன்னா என்னென்னவோ பேசுகிறீங்க. உங்களோட அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறாரு, 2 படம் பண்ணுறீங்க, 3ஆவது படம் நீங்கள் ஹிட் ஆகிட்டு ஒரு சேர் தான் போட்டிருக்கோம். அந்த ஒரு சேர் பார்த்தா 2 லட்சம் 5 லட்ச ரூபா ஒரு சேர். அந்த சேரில் நீங்கள் உட்காரீங்க, அசிஸ்டன்ட்லாம் எதில் உட்காராங்களே? ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சாதாரண கூட இருந்து பழகி நட்புனாகி ஒரு படம் ஹிட்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு மட்டும் ஏன் தனி சேர் வருது? அதே டேரக்டர் தானே, அதே நண்பன் தானே. இன்னும் நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய் வாங்குவீங்க, ஒரு 10 லட்சம் வாங்குவார். அப்போ நீங்களே வந்து தனியாக உட்காரீங்களே, அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, வளர்ந்துட்டேன். அதே டைரக்டர், அதே அசிஸ்டன்ட், அப்படியே அதில் ஏதாவது நான் சொன்ன சீன் தானப்பா அது ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட்டை கட்டு, அவங்க தான் பண்ணி ரோட்டில் அடிக்கிறான்னு சொன்னல, சிவன் பார்க்கில் நடைபெற்று வரான்னு சொன்னல, ஒரு பெரிய டைரக்டரோட கோ டைரக்டர் நடைபெற்று வராரு. காரணம் என்ன? இவங்க சொல்லுவாங்க, அப்போ அந்த சீன் நான் தானே சொன்னப்பா, அதுக்கு தான்ப்பா கிளாப்ஸ்னாக்க அவன் அடுத்த படத்தில் இருக்க மாட்டான். உனக்கே இப்படி இருக்கும்போது நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த தெருவிலே வளர்க்க வச்சுட்டான். இது மேற்கு தெரு மேலே உள்ளுவா, கிழக்கு தெரு கீழே உள்ளுவா, அங்கே தெருவிலே அதை மாற்றுங்க ஃபர்ஸ்ட். அதை மாற்ற முடியுமா உங்களால்? சொல்லி புரிஞ்சா அவங்களுக்கு? அதாவது ஆமா எடுக்கிறாங்க, அதனால பின் விளைவுகள் என்னன்னாக்க இன்னும் தூண்டப்படுது, ஜாதி வரி என்ன தூண்டப்படுது, ஆணவ கொலை இன்னும் நடக்குது. அதான் சொன்னேன், இந்த செல்போனால உலக நாடுகள் எல்லாமே செல்போனால சீரழிதுன்ட்டு நம்ம ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க. அது இப்ப நடக்குது இல்ல. காரணம்னாக்க ஒரு பொம்பளை ஃபுல்லா பிதுங்குற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வலை போட்டு மீன் பிடிக்குது. எத்தனை ஷார்ட்ஸ் வருது பாத்தீங்களா ஒரு நாளைக்கு? எத்தனை கோடி பாக்குறாங்க தெரியுமா? இதுக்கு ஏன் இப்போ இதுக்கு இது கிடையாதா? நான் என் பாட்டை நான் திருடி போட்டேன், என் பாட்டை வந்து நான் போடும்போது எனக்கு கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு பொம்பளை வந்து இப்படி குளிக்கிறாள், ஏன் இந்த சாதனை என்ன பிடுங்கினாங்க?
நீங்கள் எத்தனை லட்சம் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க? இப்போ அங்கே தூண்டப்படுதில்ல, ஒரு காம வெறியன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், முந்தா நாள் என்ன பண்ணான், போன வாரம் என்ன பண்ணான், இதுக்கெல்லாம் காரணமே வந்து செல்போன் தான். சோஷியல் மீடியாவை சொல்ல வரீங்க நீங்க? ஆமா, சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளம் தான். அந்த அப்படியே நெளியும் அப்படியே நெளியும் அப்படியே. சரி, சமூக வலைத்தளங்கள்னா நல்ல நல்ல விஷயங்களா இருக்கு, ஏன் அதை வந்து நம்ம அதாவதுங்க, நல்ல விஷயம் எப்போதுமே யார்ட்டும் போய் சேராதுங்க. தீய விஷயம் தான் சீக்கிரம் பரவும். அப்படி பரவும் போது இந்த உலகத்துல வந்து நிறைய தவறுகள் நடக்கும். இது மாதிரி இல்லை, இந்த சுனாமி வரும், பூகம்பம் வரும், இது மாதிரி உலகத்துல தவறான விஷயங்கள் நடக்க 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 இயற்கை வந்து அதோட தாக்கத்தை ஆமா ஆமா. இதுல சினிமாவுல காட்டி, சினிமாவுல நம்ம சொல்லினாக்க செல்போனை பார்த்துட்டு அவன் வந்து தூங்க மாட்டான். இப்போ சினிமாவில் காட்டினா 2ஆம் முறை பார்ப்பானா, 3ஆம் முறை பார்ப்பானா, அவன் என்ன பண்ணுவான்? சொல்ல வரீங்க சினிமாவா மக்களா? இல்லை, சினிமாக்காரவங்கன்னு சொல்றேன். சினிமாவை தான், அதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நானும் சினிமா துறையில இருக்கேன் அப்படின்றதால பாலிஷ்டா போவாம உண்மை உண்மை அப்படின்றத நீங்க விவரமா சொல்லுங்க. ஆமா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. இன்னைக்கு அரசியல் எடுத்துங்க, நீங்க இயற்கை எடுத்தீங்க, நீங்க வந்து இப்போ மேடைக்கு மேடை வந்து ஒரு பேரை சொல்லலாமான்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 14 வருஷமா கத்திட்டு இருக்காரு மேடைக்கு மேடை. என்ன கத்துறாரு? இயற்கைக்காக கத்துறாரு, மக்களுக்காக கத்துறாரு, நீருக்காக கத்துறாரு, நிலத்துக்காக கத்துறாரு, மண்ணுக்காக கத்துறாரு, மரத்துக்காக கத்துறாரு, மலைக்காக கத்துனாரு. நம்ம நம்ம தமிழ்நாடு பார்டர் இருக்குங்களா, அங்கே மலையை குறைஞ்சி 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 அப்படியே அள்ளிட்டு போனாங்க. இப்போ யாரு கேட்டா? சீமான் மட்டும்தான் குரல் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு இந்த பக்கம் நான் சொல்றேன், ஒரு பக்கம் இருக்க வேற வெட்டிட்டீங்கன்னா அடுத்த பக்கம் எந்த பக்கம் சாயும்? நீங்க நேரா வந்து தமிழக அரசு கிட்ட வரீங்களா? தமிழக அரசுக்கையும் சொல்றேன், இந்த அரசுன்னு கிடையாது, ஆரம்பத்திலேன்னு சொல்றேன். நம்ம மணலை கொள்ளடிக்கிறோம், நம்ம மரத்தை கொள்ளடிக்கிறோம், நம்ம மலையை கொள்ளடிக்கிறவனோட விளைவு தான் இன்னைக்கு சீரழிவு. இயற்கை சீற்றம் இருக்கு இல்லைங்களா? ஒரு பக்கம் மரத்தை வந்து நீங்க இந்த மரத்துல வந்து பாதிக்க வெட்டிங்கன்னா காத்து அடிக்கும் போது இந்த பக்கம் தான் சாயும். அப்படி சாஞ்சிது தானேங்க எத்தனை கோடி மக்கள். இன்னைக்கு இப்போ எத்தனை கோடியை நான் செலவு பண்றேன், நான் கொடுக்குறேன், வந்து உதவி பண்றேன்னு வராங்கல்ல. இவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கானா? எவங்க வீட்டு மலையா இருந்தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் மலையா இருந்தானே, இல்ல கேரளா மலையா இருந்தானே, அவங்க வந்து மலையை கொடையிற தவறு தானே. இதையே உணரல, இனிமேலா உணர்வாங்களா? இப்போ பேரழிவு இங்கே தான் வருது. இதெல்லாம் நாங்க சினிமாவில் காட்டினா என்னங்க எங்களை குறை சொல்றீங்கன்னு சொல்ல வரீங்க? இதுதான் சீமான் வந்து இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப தெரியுதுல்ல. அதுக்கு இன்னும் அதை உணர மாட்டாங்க. இது வந்து சீமான் அன்னையிலேன்னு சொன்னாரு, அவர் சொன்ன கேட்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் மேல பொய் வழக்கு, அகஸ்டா பேசிட்டாரு, தப்பா பேசிட்டாரு அப்படின்னு மேலும் 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 அவர் போட்டு ஒடுக்க தான் பாக்குறாங்களே தவிர, ஏதோ ஒருத்தன் வரா ஏதோ சொல்றான் அது வச்சு கேட்போம். அவர்கள் திரைத்துறையில வந்து வந்திருக்கிறாரு அப்படின்றதால நீங்க அவர் பக்கம் சப்போர்ட்டிவா பேசுறீங்க? இல்ல அவர் படம் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகும்போது பார்த்துருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இத்தனை டேரக்டர் சொன்னல, இத்தனை டேரக்டர் என் பேரை சொல்றது யோசிப்பாங்க. போன வாரம் சீமான் வந்து என்ன அப்துல்லா ஆப் பண்ணியா அப்படின்றாரு. எத்தனை வருஷம்? 25 வருஷமா ஆகுது. இதுதான். அப்போ என் பேரு ஞாபகம் இருக்கும்போது இந்த தெருவு ஞாபகம் இருக்கும்ல, அவரு இந்த ஊரு ஞாபகம் இருக்கும்ல. இதனாலதான் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, புரியும்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். சினிமாவில் இருக்கிறதுனால இல்லை, அந்த படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணங்க. நம்ம தம்பி படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். தம்பி படம் 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்தாரு. தம்பி அவார்டு அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இப்போது இத்தனையும் இருக்கு. அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கும் போதுலேருந்து, அவர் கோட் ரைட்டர் ஆனதுலேருந்து, அவர் ஸ்டோர் ரைட் ஆன பிறகு, அவர் வசனகர்த்தா ஆன பிறகு, அவர் டைரக்டர் ஆன பிறகு, இன்னும் தலைவரான பிறகு நான் கூட தான் இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேர் சந்திக்கிறவங்கள, இத்தனை டேரக்டர் பேர் சொல்றேன்ல, இத்தனை டேரக்டர்ல மறந்துட்டாங்களே, அவர் இன்னும் மறக்கலையில, மறக்கல. அதனால அவர் கூட இருக்கேன். அதை இப்போ சொல்றேன். நான் வந்து பெருமைக்காக சொல்லிங்க. இப்போ என் கிராமத்தில் வந்து ஒரு 150 பனை மரத்தை நான் நட்டுட்டு வந்தேன் சென்னைக்கு வரும்போது. எதனால நட்டு வந்தேன்? எத்தனை வயசு? அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 25,000 30,000 நொங்கு வெட்டுறாங்க மாமாவட்டில். அந்த பனை மரத்தை நட வேண்டிய காரணம் என்ன? அத்தனை வயசுல 12 வயசு 13 வயசு. எத்தனை வயசுலங்க? 12 வயசுலங்க. 12 13 வயசுல சென்னைக்கு வராங்க, நம்புவீங்களா? நம்ம பேர் இருக்கணும். நம்ம என்னடா செய்யணும்னாக்கா, பனை மரத்தை விட்டு கொட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நெடுக்க போட்டு வந்துட்டேன். அது காரணம்னாக்கா எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க மாமா அவங்க சொல்லிட்டாங்க, நாட்டுல இருக்கிற மரங்கள்லயே சிறந்த மரம் வந்து பனை மரம் தான். பனை மரத்துல அத்தனையும் நன்மை. இதை சாப்பிட்டா, கிழங்கு சாப்பிட்டா இந்த நோய் வராது, பழத்தை சாப்பிட்டா அந்த நோய் வராது, பதநீர் குடிச்சா அந்த நோய் வராது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. திரும்ப நம்ம இவங்க வரும்போது எல்லாம் காய்ச்சி தொங்குண்டா அப்படின்னு நட்டு வந்தேன். அது அங்க இருக்கு. இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி.
இன்னைக்கு வந்து சீமான் மேடையில சொல்றாரு, ம். 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சேன் இல்லைங்களா, அது சீமான் மேடையில் சொல்றாரு. ஆக நம்மளோட சிந்தனையும் அவரோட சிந்தனையும் ஒண்ணுதான். அவர் தலைவரா இருந்து சொன்னாரு, நம்ம சிறுவரா இருந்து செஞ்சுட்டு வந்தோம். சரி. ஒவ்வொரு பிறநாளுக்கும் சத்தமே இல்லாம நான் பல மரங்களை நட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சீமானுடைய சினிமாவும் அரசியல் இதுல ஏதாவது வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியுது? இது அரசுக்கு வந்தது சரி, அரசியல் இன்னும் நல்லா வளருவார் அப்படின்ற மாதிரி ஏதாவது? கண்டிப்பாங்க. ம். அவரை வந்து மிஞ்சியத்துக்கு இனிமேல் ஆள் கிடையாது. எத்தனை வழக்கு போட்டாலும், எத்தனை பேர் காமெடி பண்ணாலும், எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணாலும், அவரோட சிந்தனையும், அவரோட போக்கும், அவரோட கொள்கையும் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஆமா, வரும்போது இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா அவருடைய தேர்தல் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இது வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறிகள். இந்த பழுத்த பழங்கள் தான் அவர் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. பழுத்த பழங்கள் தான் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கயே தின்னு அதே ருசி பார்த்து அதிலேயே இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் சிந்தனை மாறி போச்சு. ம். இளைஞர்கள் சிந்தனை மாறும்போது இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானோட கொள்கை தான். ம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆமா, எனக்கு அதை பார்த்துட்டு வரல. ம். 40 வருஷம் 45 வருஷமா அவர் கூடவே பார்த்துட்டு வரல. எனக்கு பதவி வேணாம், நம்ம சிரிப்பாரு. பொறுப்புல ஒன்றும் வேணாண்ணே, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்காக 2 பாடலை பாடி யூடியூப்ல போட்டிருக்கேன். அப்ப அவரும் தானே சர்ச்சையில மாட்டுறாரு அது இதுன்ட்டு. இல்ல அதுதான், அது வந்து தூண்டி விடுறதுதான். ஒரு என்னன்னு சொல்றீங்கன்னா, ஒருத்தனோட வளர்ச்சி ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நான் சாதாரண ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா இருக்கேன். நான் ஒரு விஷயத்த பேசிட்டேனாக்கா என்ன 4 பேர் கட்டம் கட்டி பேச மாட்டாங்க. அது தூக்கணுங்கிறாங்க, இதை எடிட் பண்ண, அதை காலி பண்ணுங்கிறாங்க. சாதாரண ஒரு அப்துல்லா அந்த 10 ஒரு 10,000 பேர் நண்பர்கள் பாருன்னு வச்சுங்களேன், சினிமா துறையில. சரி. இதுலயே என்ன ஒருத்தன் பொறுத்துக்க முடியல, அப்ப 10 கோடி மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ அவருக்கு பிரச்சனைகள் வரதானே செய்யும். பிரச்சனை நம்ம தேடி போய், அதான் சொல்றேனே, நான் வந்து இப்போ அப்துல்லாங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க, யார் உங்களுக்கு ஃபோன் நம்பர்னு அதை விசாரிக்கவே இல்லை. ஆனால் ஏதோ இருக்கு, ஏதோ சொல்றாரு, ஏதோ பேசுறாரு அப்படின்னு என்ன கூப்பிட்டீங்களே, நான் வந்திருக்கேன். இதே மாதிரி சீமாங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அவர் தேடி மக்கள் தேடி போவாங்க, அன்னைக்கு வருவாங்க. அதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாண்டி வரணும். சினிமா துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, வளர்றவங்க வளர்றாங்க, நல்ல பேரோட நாங்க இருந்துட்டு இருக்கோம், நாங்களும் வளருவோம் அப்படின்ற ஒரு சவாலை நீங்க கொடுத்துருக்கீங்க. மற்றபடி சினிமாவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சினிமா நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, உங்கள் துறையாச்சு நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்றத எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்து அழகாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் இதெல்லாத்தையும் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்துட்டு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இருக்கு, அதில் சிறு துளி சொல்லியிருக்கிறேன். இறைவனால மீண்டும் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு தரணும். நன்றி, வணக்கம். மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனல், அழகு மயில் ஆடும் யூடியூப் சேனல், ஒரு 40 பாடல் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பாடலை பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.